சென்றதும் வென்றதும் அத்தியாயம் 13. கொலம்பஸ் கொள்ளையர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு போர்ச்சுகல்ல கரை ஒதுங்கிட்டாரு. அங்க லிஸ்பன்ங்கிற ஒரு நகரத்தை போய் சேர்றாரு. அவருடைய வாழ்க்கையே மாற்றியது அந்த நகரம். ஐரோப்பாவின் ஒவ்வொரு நகரிலிருந்தும் கப்பல்கள் அங்க வந்து சேர்ந்தன. ஒவ்வொரு கப்பல்ல இருந்தும் பலவிதமான கதைகளும் கரை இறங்கின. நான் அங்க அதை பார்த்தேன், இங்க இதை பார்த்தேன் அப்படின்னு மாலுமிகள் சுவாரஸ்யமா பேசிட்டே இருக்கிறாங்க அந்த கப்பலுக்கு பக்கத்துல இருந்து. அப்போ கொலம்பஸின் சகோதரர் ஒருத்தர் லிஸ்பன்ல இருந்தாரு. வரைபடம் தயாரிக்கக்கூடிய பணியில அவர் ஈடுபட்டிருந்தார். அவரை பார்த்து கொலம்பஸும் வரைபடத்தின் மீது ஆர்வம் செலுத்த ஆரம்பிக்கிறாரு. புதிய இடங்களை கண்டறிந்த மாலுமிகள் கிட்ட பேசி வரைபடங்களை உருவாக்குவாரு. எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டா செய்யணும்னு நினைச்சு செஞ்சுட்டே இருந்தாரா கொலம்பஸ். அப்ப என்னாச்சு, கூடிய சீக்கிரத்துல நம்பகமான வரைபடம் வேண்டுமா, கொலம்பஸ் கிட்ட கேளுங்கன்னு மக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கொலம்பஸின் வரைபடங்கள் புகழ் பெற்றன. ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ் உட்பட மொழிகளையும் கற்க தொடங்கினாரு கொலம்பஸ். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் புது புது இடங்களுக்கு கப்பல்ல போய் ஆபத்தான சூறாவளி, பனி படர்ந்த பிரதேசங்களை எப்படி கையாளுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. ஐஸ்லாந்து, ஆர்டிக் பிரதேசங்களை கூட அவர் விட்டு வைக்கல. 1300 தொடங்கி 1500 வரையிலான மத்திய காலத்தை மறுமலர்ச்சி காலகட்டம்னு சொல்லுவாங்க. கலை, இலக்கியம், அறிவியல், புவியியல், மருத்துவம் என பல துறைகளில் குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்புகளை அந்த காலகட்டத்தில்தான் ஐரோப்பியர்கள் நிகழ்த்தினாங்க. கொலம்பஸ் வரைபடத்தை உருவாக்குபவர்ங்கிறதுனால புதிய இடங்களை கண்டறிவதில் அவருக்கு ஆர்வம் அதிகமா இருந்தது. குறிப்பா ஐரோப்பாலிருந்து மேற்கே ஆசியா செல்வதற்கான நேரடி கடல் வழி பாதையை கண்டுபிடிக்க விரும்பினாரு. அப்போலாம் ஐரோப்பாலிருந்து ஆசியா போறதுக்கு தெற்கு நோக்கிதான் பயணம் செய்யணும். மிக பெரிய ஆப்பிரிக்கா தேசத்தை சுத்திட்டு ஆசியாவுக்கு வரணும். கொலம்பஸ் அந்த வழியா போகாம மேற்கு நோக்கி போகணும்னு நினைக்கிறாரு. அட்லாண்டிக் கடல் வழியா மேற்கை அடைஞ்சிட்டா ஆசியாவை சுலபமா தொட்டிடலாம். கிழக்கிந்திய தீவுகளை சுலபமாக அடைய முடிந்தால் எக்கச்சக்கமான பயண நேரத்தையும் பயண செலவையும் மிச்சப்படுத்தலாம். இதுதான் கொலம்பஸோடைய ஐடியா. போர்ச்சுகல் மன்னரை அணுகி தன்னுடைய கனவு திட்டத்தை விவரிக்கிறாரு கொலம்பஸ். அனுமதி கிடைக்கல. இங்கிலாந்துக்கு போய் கேட்டு பாக்குறாரு. ஆனாலும் பலனில்லை. இறுதியா 1491 ஆண்டு ஸ்பானிஷ் மன்னர் ஒருத்தர் கொலம்பஸை ஆதரிக்கிறாரு. அவர் கொலம்பஸ்க்கு ஒரு சலுகையும் கொடுக்கிறாரு. கொலம்பஸ் புதிய இடத்தை கண்டுபிடிச்சிட்டாருன்னா அங்க கிடைக்கக்கூடிய செல்வத்துல 10% கொலம்பஸ்க்கு கிடைக்கும். அதோட அந்த இடத்தின் கவர்னராகவும் கொலம்பஸ் நியமிக்கப்படுவாருன்னு. 1492 ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி 3 கப்பல்கள்ல கொலம்பஸின் பயணம் தொடங்கியது. தி நீனா, தி பிண்டா, தி சாண்டா, அதுதான் அந்த கப்பல்களின் பெயர்கள். கிழக்கிந்திய தீவுகளுக்கு சீக்கிரத்துல போயிருவேன், அங்கிருந்து பொன்னும் ரத்தினங்களும் கொண்டு வருவேன்னு சொல்லி பூரிப்பு அடைகிறாரு கொலம்பஸ். கிழக்கிந்திய தீவுகளை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. எங்க இருக்குதுன்னு தெரியாது, எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியாது, வழி எதுவுமே தெரியாது. முதல்ல கானரிங்கிற தீவுகள்ல கரை ஒதுங்குறாங்க. அங்கேயே சிக்கல் ஆரம்பிச்சிருச்சு. மேற்கொண்டு முன்னேறி போறதுக்கு வானிலை ஒத்துழைக்கல. ஒரு கப்பல் பழுது வேற ஆகிருச்சு. அதனால செப்டம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் அங்கேயே தங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம்